ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹினோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 என்ற தலைப்பிலே சிந்தித்து வருகிறோம். அதில் 64 கலையை பார்த்து வருகிறோம். கலையும் தேவதை வழிபாட்டு முறையும் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திச்சுன்னு வரோம். அதில் ஒரு 64 பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு செவிவழி தகவல், ஒரு வரலாற்று பதிவாக நான் கருதும்படி உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். பௌத்த மதத்தில் ஒரு பிரிவு இருந்தது. அந்த பிரிவில் இந்த உபாசனை கலையை பின்பற்றுகிறார்கள். அவங்க ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறாங்க. இதில் கருத்து வேறுபாடும் உண்டு. சமணம்னு சில பேர் சொல்கிறா, அதில் சாக்தத்தை சார்ந்தவர்கள் என்றும். ஏன் இவர்களை பற்றி ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியல நம்மளால் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உபாசனைக்காரா சுவாமி தேவதையால் அனுகிரகம் பெற்ற அந்த பண்பை உடையவர்கள் அதிகமாக தன்னை பற்றி உலகத்துக்கு வெளிப்படுத்திக்க மாட்டாள். அதனால் அவளை பற்றின ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்றாலும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சத்தியமாக இருக்கும். அதில் ரசவாதம்னு சொல்லுவோம். இந்த ரசவாதம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பர் இருக்குல்ல, தாமிரம், அந்த தாமிரத்தை எதையோ ஒரு மூலிகையை வச்சு தங்கமாக்கியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நீக்கி தங்கமாக்கி இருக்கிறார்கள். அந்த மாதிரி ரசவாதம் பண்ணி அதிகமான தங்கத்தை தயார் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹிரண்யவர்மன் சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு தங்கம் எய்தினான்னு சொல்கிறோம். நம்ம அதில் இருக்கக்கூடிய அளவு, அந்த ஹிரண்யவர்மன் செய்த அந்த காலம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பூமியிலேருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிற வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்திலேயே அவ்வளோ தங்கம் உற்பத்தி பண்ணியிருக்கான்னா அவன் இந்த மாதிரி ரசவாதம் பண்ணியிருக்கா. அதனால் அதை உண்மைன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. அது இருந்திருக்கு, ஆனால் அது பிற்காலத்தில் அழிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி ஸ்தம்பனம்னு சொல்லுவாள். என்னென்னா, நெருப்பில் நிற்பா, கையை வைப்பா, சுடாது. அதை தான் அக்னி ஸ்தம்பனம்னு சொல்லுவாள். போர்க்காலங்களில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கொளுத்தி விட்டுருவாங்க. கூரைகளை, வீடுகளை, சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொளுத்தி விடுவாங்க. அதுலேயும் தாண்டி யுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்னி ஸ்தம்பன முறையை பெரிதும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நெருப்பு சுடவே சுடாது, அவளை கையை வச்சா கூட சுடாது. இன்னும் சொல்லப்போனால் நாம் இந்த தீமிதியெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விரதம் இருந்து குறிப்பிட்ட ஜபம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கா எல்லாரும். அப்படி பண்ணும்போது காலில் ஒரு புண்ணும் வராது. புடி மல்லிகைப்பூ இருக்குல்ல, அதை மொட்டாக எடுத்து அந்த தீ மிதிக்கிறோம்ல அந்த இடத்துல போட்டால் அந்த மல்லிகைப்பூ வாடக்கூடாது, மலரணும். அப்படி மலர்ந்தால் அந்த இடத்துல தேவதா சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் அக்னி ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு இந்த மந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தீர்த்தசாரம்னு சொல்கிறோம். என்னென்னா,
பழைய காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய குழாய் அமைப்புகள் அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. பெரும்பாலும் ஆற்றை நம்பி இருந்தாங்க, இல்லைன்னா மழையை நம்பி இருந்தாங்க. இந்த ஆற்றுல தண்ணி வரல, வறண்டு போச்சுன்னா அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவாள். தண்ணீரை பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த காலம் ஒரு அது சம்மந்தமான சயின்ஸ் தெரியாதவா இருந்தால் அதனால் குளம் பெருசாக பள்ளம் தோண்டுவா, அப்படியே இறக்கின்றே போவாள். இந்த மாதிரி குழாய் கிணறுகள் அமைக்கப்படலை. அந்த மாதிரி ஒரு இடத்துல எந்த இடத்துல தோண்டினா தண்ணி விரைவில் கிடைக்கும், ஊத்துக்கண்ணு அப்படிங்கிறத கண்டுபிடித்து சொல்வதற்கு மந்திரவாதிகள் இருந்தார்கள். அவர்கள் தீர்த்தசாரிகள் என்று அழைத்தார்கள். அவள் கரெக்டாக அந்த இடத்துல சொன்னால் அந்த இடத்துல தோண்டினா தண்ணி வந்துடும். ஒரு 4-5 அடியில் 5 அடியிலே வந்துடும் தண்ணி. நம்ம 40 அடி தோண்டினாலும் தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி இருந்தால் தானே வரும். அந்த மாதிரி இல்லாத இடம் இருக்கிற இடம் அதை கண்டுபிடிச்சி அவள் சொல்லுவாள். அதுக்கு பேர் தீர்த்தசாரம்னு சொல்லுவாள். அது மாதிரி பிருத்வி பூதம்னு ஒரு விதமான பூத வழிபாட்டு முறை. இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அரசர்கள் பெரு நிதியை, தனக்கான தனி நிதியை, அவளுக்கு கொடுக்குற நிதியில் ஒரு குறிப்பிட்ட காசை பணத்தை தனியாக யாருக்குமே தெரியாமல் வச்சுருப்பாள். அது எதுக்கு அப்படின்னா, போர்க்களத்தில் சாகவும் இல்லாமல் வாழவும் இல்லாமல் அடித்து விரட்டப்பட்டார்கள் அப்படின்னா காட்டுக்குள்ளே போய் பூந்துடுவான். திருப்பியும் அந்த ராஜா அந்த இந்த ஒரு விதமான செல்வத்தை பயன்படுத்தி மக்களை திரட்டி திருப்பி சண்டைக்கு ஜெயிப்பான். அது வரைக்கும் அஜ்ஞாதவாசம் மறைஞ்சு வாழ்வான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் காசுன்னு ஒன்று இருந்தால் தானே நான் சப்போர்ட் பண்ணுவான், 4 பேர் ஒரு செயல்படுவாள். அதனால ராஜா என்ன பண்ணுவான்னா, தான் ஆளக்கூடிய காலத்தில் ஒரு பகுதியை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைப்பான். அந்த பதுக்கி வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த செல்வத்தை அப்படியே புதைச்சி வச்சுருப்பாங்க பூமிக்கு அடியில். அவனுக்கு ஒன்றையும் தெரியாது. அவன் ஒரு சில மந்திரங்கள்லாம் இல்லை, அது குறிப்பிட்ட அடையாளத்தில் கண்டுபிடிப்பான். ஆனால் அதை எதிரி நாட்டு அரசர்கள் அவன் எந்த இடத்துல செல்வம் வச்சுருக்க அப்படின்னு மந்திரவாதிகளை கண்டுபிடிச்சி அந்த பூதத்தை வச்சு எந்தெந்த இடத்துக்கும் கீழே செல்வம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எடுக்கும். அதுக்கு ஒரு பூதம் வச்சுருக்காவா. அதனால் பிருத்வி பூத அப்படிங்கிற ஒரு கலை இருந்திருக்கு. அந்த பூதத்துக்கு ஏதோ நைவேத்தியெல்லாம் பண்ணி அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய செல்வத்தை அது காட்டி கொடுத்துரும். மற்றவாளுக்கு கேட்டால் தெரியாது. ஒரு 10 அடியை அந்த மாதிரி தோண்டி கீழே புதைச்சிருப்பான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாசகமனம் அப்படின்னு சொல்கிறார். உடம்பு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஏதோ ஒரு மூலிகை இல்லை மந்திரம் அந்த மாதிரி செஞ்சு மேல் நோக்கி எழுப்ப கற்றுருக்கா. அதாவது புவியீர்ப்பு விசையை விட மேலே விரைவாக வேகமாக போகிறது. ஃப்ளைட்டு மாதிரி நம்மளுடைய உடம்பு வேகமாக நகரும். இப்போ ஃப்ளைட் எப்படி ஆகாசத்தில் போகிறது அந்த மாதிரி வேகமாக போயிடுவாள். இதை தூதுவர்கள் கற்றறிந்திருந்தார்கள். தகவல்களை தெரிஞ்சுக்கிறவா இந்த ஆகாசகமன மந்திரத்தை கற்றுருந்தாங்க. எவ்வளோ பெரிய தகவலாக இருந்தாலும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக போய் தெரிவிக்கிறதுக்கு இந்த ஆகாசகமன மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜராநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஒரு 100-140 வயசு வரைக்கும் வாழ்ந்ததாக சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அன்னை காலத்தில் சில புத்த மத நாடுகளில் 120 வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு போகசாரத்தோட, அதாவது வாழ்க்கையை அனுபவிச்சுட்டே நெடுநாள் வாழறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி மூப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுவவர்தனம் அப்படின்னு சொல்லி நெடுங்காலம் உடலை இளமையாக வைத்து, மூப்பு இல்லாமல் இருக்கிறது வேறு, இளமையாக வச்சுருக்கிறது வேறு. இன்றைக்கி சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு மாத்திரையை நம்ம தொடர்ந்து சில காலம் சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பக்க விளைவுகள் இல்லாமல் உடலை எப்பொழுதும் இளமையோடும் ஆற்றலோடும் ஒரு புது விதமான மினுமினுப்பு, ஒரு கவர்ச்சியோடையும் வைத்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஆடல் கலை வல்லவர்கள் இந்த கலையை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த மேனியில் ஒரு விதமான சுருக்கம், அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆற்றல் உடையவராக இருந்திருக்காங்க. அதை யுவவர்த்தனம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தி ஞானம்னு ஒற்றர்கள் இந்த கலையை பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னா, எந்த இடத்துல என்ன மாதிரி சதி முயற்சிகள் நடக்குது, எந்த இடத்துல எதிரிகள் அரசனை கவிழ்க்க திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சந்தி ஞானம்னு பேர். அது உட்கார்ந்த இடத்துல அவள் ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல இன்றைக்கி கூடி பேசுகிறா, இன்றைக்கி இந்த இடத்த இது செய்ய போகிறா அப்படின்னு ஒரு அமைப்புகளை செய்திருக்கிறார்கள். இதில் சில கொலை குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், மூன்றாவது மகளிருக்கு இழைக்கப்பட்ட சில துன்பங்கள், அதாவது வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை பெண்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு இந்த சந்தி ஞானம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அதில் கரெக்டாக சொல்லிடுவாள். இந்த அடையாளத்தோடு, அதாவது வடிவமே தெரியும் அவளுக்கு, இந்த அடையாளத்தோடு இந்த மனிதர் இதை செய்தார், இந்த மனிதர் இதை செய்யவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நீதிமுறைகளில் பயன்படுத்துறது. சாணக்கியர் தன்னுடைய சாஸ்திரங்களில் இந்த சந்தி ஞானத்தை பற்றி ரொம்ப பெருசாக குறிப்பிட்டிருக்கார். அதனால் இந்த மந்திரவாத கலை வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற ஒரு கலை. உபாசனை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தேவதை இல்லை ஒரு மந்திரம், அதை மந்திரம் ஜெபம் பண்ணுறதுனாலையோ இல்லை தேவதையை உபாசனை பண்ணுறதுனாலையோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியத்துக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பல நல்ல விஷயங்களுக்கு இந்த மந்திரவாத கலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கலையை பின்பற்றுவோர் பழகுவோர் இன்றி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வருது. இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய சொத்து, பாரம்பரிய சொத்து. அதை காப்பதற்கு நாம் முயல வேண்டும், இறையருள் பெற வேண்டும். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.